சரிங்க. Hi, community version. Voice. ஓகே மாணவர்கள், ஆசிரியர்களை தயவு செய்து உங்களுடைய ஸ்பீக்கரை வந்து மியூட்ல போட்டுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க வணக்கம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மாணவர்கள், ஆசிரியர்கள் முதல்ல என்ன செய்யுங்க, நீங்க கிளாஸ் வந்துட்டீங்கன்னாக்கா நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் உங்களோட அட்டெண்டன்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம்னாக்கா அட்டெண்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வந்து கலந்துருக்காங்க. நாளைக்கு நம்ம காம்படிஷன் முடிஞ்சோன்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவங்க வந்தவங்களுக்கு இவ்வளோ மார்க் இருக்காங்க, வராதவங்க இவ்வளோ மார்க் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீக்கெண்ட் டோ கம்பேரிசன். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, அட்டெண்டன்ஸ் கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ நம்ம திரும்பியும் வந்துட்டு 2-3 முறை வந்துட்டு ரிமைண்ட் பண்ணுவோம் அவங்கள. ஜஸ்ட் கிளிக் த லிங்க் அண்ட் அப்டேட் யுவர் அட்டெண்டன்ஸ். ஓகே, இன்னைக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் காம்படிஷனுக்கு ஏறக்குறைய ஒரு 3 வாரம் இருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான லெசன் படிப்பேன். ஆசிரியர்களும் கற்றுக் கொடுத்துட்டேன் இதை. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதை வந்துட்டு we call it as a voltage divider. ஸோ நம்ம ஏற்கனவே ஆசிரியர்களுக்கு வந்துட்டு இதை நான் சொல்லி கொடுத்துருக்கோம். சார் என்ன ஸ்கில் சார் தெரியுது? ஓகே, தெரியுது சார். ஓகே, ஸோ பேசிக்கலாக அதான் இதான் வந்துட்டு வோல்டேஜ், திஸ் இஸ் ஆக்சுவலி வோல்டேஜ் டிவைடர்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, நம்ம ஆக்சுவலி அன்னைக்கு டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம வோல்டேஜ் டிவைடர்னு டைரெக்டாக போகாமல் நம்ம வந்துட்டு 2-3 காம்பனன்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த காம்பனன்ட் யூஸ் பண்ணுறது என்ன நடக்கும், வோல்டேஜ் டிவைட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்தோம். ஸோ இது ஒரு எல்லா டீச்சர் இருக்கும் யூஸிங் அ வேரியபிள் ரெசிஸ்டர். ஓகே, அடுத்தது வந்துட்டு இது வேரியபிள் ரெசிஸ்டர்ல இது பேசிக் நாலேஜ், வாட் இஸ் த வேரியபிள் ரெசிஸ்டர். செகண்ட்லி வந்துட்டு வி கேன் யூஸ் இதுதான் வந்து வோல்டேஜ் டிவைடரோட கல்குலேஷன். நான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்லி சொல்ல, நீங்கள் ரொம்ப கல்குலேட் பண்ணுற வேலை உங்களுக்கு அது படிச்சப்ப. ஓகே, ஆனால் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் வாட் இஸ் வோல்டேஜ் டிவைடர். முக்கியமாக மாணவர்கள், ஈவன் ஆசிரியர்களுக்கு மேபி உங்களோட ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வந்து நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. மேபி ஆசிரியர்களுக்கு கேட்கலாம் அந்த கல்குலேஷன். மாணவர்களுக்கு நாங்கள் ரொம்ப கல்குலேஷன் கேட்க மாட்டோம். மாணவர்கள் எங்களுக்கு வேண்டியது வந்து மாணவர்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அந்த கான்செப்டை. ஓகே, ஸோ இது வந்து எல்டிஆர் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்டிஆர் எப்படி வேலை செய்யுது, வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். திஸ் இஸ் எல்டிஆர்ல. ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து நம்ம அன்னைக்கு கற்றுக் கொடுத்தோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, வி ஜஸ்ட் லுக் அட் வாட் இஸ் த வோல்டேஜ் டிவைடர். ஸ்டாப் ஷேர். ஓகே, ஸ்கிரீன் தெரியுது சார், எழுத போகிறேன். ஓகே, வி கால் இஸ் அ வோல்டேஜ் டிவைடர். ஓகே, வோல்டேஜ் டிவைடர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தெரியும்னாக்கா, நம்ம ஒரு மைக்ரோபிட் யூஸ் பண்ணும்போது, ஓகே, மைக்ரோபிட் யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ மைக்ரோபிட் என்ன செய்யும். ஸோ அதில் வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும். வோல்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரானிக்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3 விஷயங்கள் முக்கியமாக தெரியணும். பேசிக் எலக்ட்ரானிக்னா வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டர். ஸோ யார் யார் வந்துட்டு சார் நான் கோடிங்கில் வெரி ரொம்ப பண்ணுறேன் சார், நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி காடி ஓட்டுவேன், லோரி ஓட்டுவேன், ட்ரோன் கண்ட்ரோல் பண்ணுவேன், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப எவ்வளோ ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும்
இந்த காம்படிஷன் பர்டிகுலர்லி நம்ம செய்கிற காம்படிஷன் நம்ம வந்து ரொம்ப வந்து கோடிங்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், உங்களோட ஹார்ட்வேர் டிசைனும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களால் வந்துட்டு ஒரு ட்ரோனை கண்ட்ரோல் பண்ண முடியும் சார் இந்த ஃபோனை வச்சு, இல்லை ஒரு மைக்ரோ பீட்லோட காடி இருக்குது சார், 4 டயர் சுற்றுது சார், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட காம்படிஷனுக்கு லோவாக தான் இருக்கும். மேபி அந்த காம்படிஷனுக்கு அந்த நாலேஜ் பயன்படுத்தலாம். பட் என்னன்னா நம்மள்கிட்ட வரும்போது இந்த நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ இது பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து பேசிக்காக வந்துட்டு ஃபண்டமெண்டல் வந்துட்டு என்ன நடக்குது, அதனால தான் இந்த 3 விஷயமும் வந்து ஒரு எலக்ட்ரானிக்னு வரும்போது இது 3 உங்களுக்கு தெரியணும். ஏன்னா what we are going to do, we have a micro:bit, okay, we have a controller மட்டும் வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. Okay, you got a microcontroller micro:bit, and then you have to interface with your hardware. Okay, அப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன செய்ய மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் என்ன செய்யணும், you have to design a சாஃப்ட்வேர் மூலமாக தான் நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட்வேரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். வாட் இஸ் சாஃப்ட்வேர் இஸ் a கோடிங். எது நம்ம கோடிங் பயன்படுத்தும் we are going to use a make code. So இதுதான் பேசிக் திங். Okay, so we are using a software, we want to control microcontroller வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அது வந்து நம்ம ஹார்ட்வேர் ரன் பண்ணுறோம். அப்போ ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியணும். மைக்ரோகண்ட்ரோலர் ஹார்ட்வேர் தான். ஓகே, மைக்ரோகண்ட்ரோலர் ஹார்ட்வேர் தான். பட் இது வந்து பேசிக்கலி பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கிட்ஸ். பேசிக்கலி உங்களுக்கு என்ன தெரியும்னா ப்ராட்பேண்ட் வந்து சாரி என்னது பிரைட் போர்டு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தெரியும். கொஸ்டின் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு சம் டிப்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், நான் எதை வந்து தக்கன் பண்ணுறனோ ஸோ அது வந்துட்டு கொஸ்டின் அந்த 4 கொஸ்டினுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு ஐ வாண்ட் டு டாக் அபவுட் வோல்டேஜ் டிவைட். ஓகே, whenever நம்ம வந்துட்டு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்தோம்னா ஒரு சர்க்கிட்க்கு, ஓகே, அதாவது ஒருத்தர் சொல்லியிருக்காரு கான் ஹியர் மை வாய்ஸ்னு. எல்லாமே விளங்கலையா சார்? விளங்கல சார் உங்களுக்கு? கந்தன் சார் இருக்கீங்களா? சார் விளங்குது விளங்குது. ஸோ ஒரு சிலருக்கு விளங்க மாட்டுது. இது இல்லைன்னா ஐ cannot do anything பிகாஸ் இந்த சைட் எல்லாத்துக்கும் விளங்கும் போது ஒரு சிலருக்கு விளங்குனா நீங்கள் உங்கள் சைட் தான் பார்க்கணும். ஓகே, யூ cannot comment here. Okay, I'm really sorry for that. So you have to check your device. Okay, எலக்ட்ரானிக் சர்க்கிட் சொல்லும் போது நான் ஆசிரியர் என்ன சொன்னேன், டீச்சர் என்றைக்குமே வந்துட்டு ஒரு வோல்டேஜ் இருக்கணும். ஓகே, சில டிவைசஸ் இருக்கணும். ஓகே, அண்ட் தென் நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் பண்ணணும். இதுதான் பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கிட். அதாவது சம்டைம் என்ன செய்வோம்னாக்கா வோல்டேஜ் கொடுப்போம், சில டிவைசஸ் இருக்கும். அது டிவைசஸ் எப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருக்குன்னு டிபெண்ட்னா. ஸோ வி வில் டூ லைக் திஸ், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிட். இது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிட் தான். பிகாஸ் இன்புட் இருக்கு, அந்த கிரவுண்ட் பண்ணுது. அது எலக்ட்ரானிக்ல பேசிக்காக தான் ஒரு இன்புட் இருக்கணும், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கணும், and then கிரவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுவும் அப்படித்தான். இப்படி கூட வரையலாம். இப்படி வந்து மேபி சம்டைம் என்ன கிரவுண்ட் இப்படி போடுவோம். அதே சமயம் உங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருப்போம். இது வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வந்துட்டு அந்த சர்க்கிட் டயக்ராம் சொல்லி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இப்படி இருக்கும், அதோட கால் ஓகே இப்படி இருக்கும். அப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஒன்று போட்டிருப்போம், இது என்னது, இது போர்ட் 1 போர்ட் 2ன்னு. அப்போ நம்ம இப்படி சர்க்கிட் இப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம் மைக்ரோ கண்ட்ரோலர். மேபி இதான் வந்து உங்களுக்கு 3 வோல்ட், இதான் அவங்களோட கிரவுண்ட். அப்போ இங்கே ஒரு டிவைசஸ் இருக்கும். டிவைசஸ்னால் நிறைய டிவைசஸ் இருக்குல்ல, காம்போனன்ட்ஸ்லாம் எல்இடி, எல்சிடி இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ கனெக்ட் ஆல் திஸ் ஒன் யூ. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு வி ஹேவ் அ சோர்ஸ், ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம். வோல்டேஜ் கொடுக்கும்போது நார்மலி மைக்ரோ பீட்டில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் 3.3 வோல்ட். மைக்ரோ பீட்டோட சோர்ஸ் வந்துட்டு 3 வோல்ட், 3.3 வோல்ட். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் மைக்ரோ பீட். நான் எங்கள் டீச்சர் சொல்லியிருக்கேன், இது பெரிய ப்ராப்ளம் நமக்கு. ஏன்னா மேபி இந்த மாதிரி நான் சொல்கிறதுல விஷயம் கேட்டுக்கோங்க. மேபி இதெல்லாம் நான் வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கலாம். என்ன மைக்ரோ பீட் வந்து என்ன ப்ராப்ளம், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படி கேட்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியணும் ஒரு ப்ராப்ளம் வந்து அதோட சோர்ஸ் 3.3 வோல்ட்ல வந்துட்டு சில எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து வேலை செய்யாது. நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம கிளாஸ் அப்போ ஆசிரியர்கள்ட்ட சொல்கிறேன், சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எல்சிடியில் வந்து லைட் வந்து ரொம்ப லைட்டாக கொஞ்சமாக இருந்துச்சு. அப்போ நம்ம அந்த பின்னால் வந்து லாராஸ் பண்ணிட்டு அதை இது பண்ணிட்டு பார்க்கும்போது கொஞ்சமாக இருக்கும். ஓகேயா சார்? கந்தன் சார் அந்த இது ஷேர் பண்ணிடுங்க, அட்டெண்டன்ஸ் யாரை கேட்டிருக்காங்க.
அந்த இதில் போட்டுருங்க சேட்டில். ஓகே. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, ஆனால் அர்டினியோவில் வந்துட்டு நம்மளுக்கு 3.3 வோல்ட் இருக்கும், 5 வோல்ட் இருக்கும். அப்போ சில எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம சின்னதாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஓகே, இட்ஸ் அ ப்ராப்ளம். நான் ஒரு சைட் வச்சுருவோம். அதுக்கு என்ன சொல்யூஷன் வி சி லேட்டர்லாம். லேட்டர்னா இன்னொரு 1 or 2 இயர்ஸ் மேலே ரிசர்ச் பண்ணி வி ட்ரை டு ஃபைண்ட் அவுட். ஓகே, நான் 3.3 வோல்ட் வரும்போது என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம என்ன செய்வோம், ஒரு சில டிவைசஸ் கனெக்ட் பண்ணுவோம். நார்மலி வெரி காமன் எல்இடி. ஆனால் நான் என்னங்க சொல்லியிருக்கேன், எல்இடி டைரக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் 3.3 வோல்ட்டுக்கு ஓகே, ஒரு சில எல்இடி ஓகே, நான் டீச்சர் சொல்லியிருப்பேன். ரெட் கலர் ஓகே, எரிஞ்சு போகாது, ஓகே, பேர்ன் ஆகாது. ஆனால் ஒரு சில கலர் பேர்ன் ஆகிடும். பிகாஸ் டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் எல்இடி டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கும். எல்லாத்துக்கும் 3.3 வோல்ட் வந்துட்டு நல்லா கரெக்டாக இருக்கணும் இல்லை. ஓகே, ஒரு சிலருக்கு வந்துட்டு நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில எல்இடிக்கு வந்துட்டு அது வந்துட்டு சர்டன் இதாகாது. ஸோ அதனால தான் என்றைக்குமே என்ன செய்வோம், எல்இடி வந்து வி கனெக்ட் வித் ஒன் ரெசிஸ்டர். முடிஞ்சிட்டு நம்ம கிரவுண்ட் பண்ணிடுவோம். இதுதான் பேசிக் சர்க்கிட் நார்மலி. ஓகேயா? ஓகே, நீங்கள் கேட்கலாம் சார், ஏன் சார் இப்போ வந்து நான் வந்துட்டு இப்படி வந்து 3.3 வோல்ட் போட்டுட்டு, ஓகே, நார்மலி வி சே திஸ் இஸ் வீலா சாஸை நான் வந்துட்டு ஒரு ரேட் எல்இடி போடுறேன். அப்புறம் நான் டைரக்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணுமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 3.3 வோல்ட் போட்டு சொந்தம் இது எக்ஸாக்டாக செய்யணும், எனக்கும் தெரியாது. ஸோ நம்ம we have to check lah. Let's say I put a green LED போடுறேன் வச்சுக்கோமே, நான் வந்துட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த எல்இடி வந்து எரிய வாய்ப்பு இருக்குது, ஒன்றும் ஆகாது. பட் இது வந்து பேர்ன் ஆயிரும். there's a chances இந்த எல்இடி வந்து பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் அது ஃப்ரீக்வன்சி வேற ஃப்ரீக்வன்சி. ஸோ திஸ் இஸ் வாய் அது வந்து பேர்ன் பண்ணாமல் இருக்க அந்த கரண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம், நம்ம வந்து இடையில ஒரு ரெசிஸ்டர் வைப்போம். ஓகேயா, ஒரு ஆர் வைப்போம், ரெசிஸ்டருக்கு ஆர். அதே மாதிரி இங்கேயும் இது இப்படி போடலாம், இப்படி போடலாம், பிரச்சனை இல்லை. இப்படி கூட போடலாம், இப்படி கூட வரையலாம். ஓகே, ஏன் ரெசிஸ்டர் போடும்போது அந்த எல்இடி வந்து எரிஞ்சு போக மாட்டுது, ஏன் ரெசிஸ்டர் போடாமல் எரிஞ்சு போகுதுன்னா, இங்கே போகிற வோல்டேஜ் வந்து நம்ம 3 வோல்டேஜ் கொடுக்குறோம். ஓகே, நம்ம ரெசிஸ்டர் போடலனாக்கா இதுக்கு 3.3 வோல்ட் போகும். அப்படி ரெசிஸ்டர் போட்டோம்னாக்கா மேபி இதுக்கு வந்துட்டு 2.0 தான் கொடுக்கும் வோல்டேஜ். இதுக்கு வந்து 1.3 வோல்ட் எடுத்துரும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், வோல்டேஜ் டிவைடர் சொல்லுவோம். அதாவது வோல்டேஜ் வந்துட்டு இப்போ உங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏப்பிள் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பிள்ளையா இருந்தால் அது ஏப்பிள் நீங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. இதே அப்பா வந்து உங்களுக்கு ஏப்பிள் கொடுக்குறாரு, தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, அப்ப நீங்க 3 பேர்த்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். ஓகேயா? ஸோ சார் லிங்க் போட்டீங்களா சார்? மேலே லிங்க் இருக்கு. நீங்கள் யார், நீங்கள் கொஞ்சம் பேர் எழுதிட்டு இருக்கீங்க, எங்கேயான்னு தெரில. பேர்லாம் எழுதுவோம். அந்த லிங்க் மேலே பாருங்கள், சார் போட்டிருக்காரு, கிளிக் பண்ணிடுங்க. அதில் வரும். நீங்கள் அங்கே போய்ட்டு இது பண்ணுறது தான், அதாவது ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான். இங்கே பேர் எழுதுனா 2 பேர் போட்டிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்டேன். ஸோ அப்போ ஒரு ஏப்பிள் வந்துட்டு நீங்கள் 3 பேர் இருக்குன்னா 3 பேர் பகிர்ந்து சாப்பிடணும். இப்போ வந்து இங்கே ஒருத்தர் இருக்காரு, இங்கே ஒருத்தர் இருக்காரு. அப்போ கொடுக்குற அந்த வோல்டேஜ் வந்து இவருக்கும் கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும். ஓகேயா? இப்போ நான் டீச்சருக்கு நார்மலி ஒரு 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 சொந்தம் கொடுப்பேன். நார்மல் டீச்சர் இப்போ நம்மளுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஓகே, ஒரு பேரண்ட் இருக்காரு, ஓகே, 2 பிள்ளைங்க இருக்காங்க வச்சுக்கோமே. ஓகே, இவர் வந்துட்டு ஃபார்ம் 5 பையன், இவங்க வந்துட்டு ஃபார்ம் 5 பையன், 2 பேரும் ஃபார்ம் 5 ட்வின்ஸ். அப்போ அப்பாட்டு வந்துட்டு 50 வெள்ளி இருக்கு. அப்போ அப்பா என்ன செய்வாரு, இந்த பையனுக்கு ஒரு 25 வெள்ளி, இந்த பையனுக்கு 25 வெள்ளி கொடுப்பாரு. ஏன்னா 2 பேருமே சேம் லெவல், 2 பேருமே ஒரே ஃபார்ம் படிக்கிறாங்க, 2 பேரும் ஒரே கிளாஸ்க்கு போறாங்க, ஒரே பஸ் எடுப்பாங்க, ஒரே வீட்டுக்கு வருவாங்க. ஸோ தட் மீன்ஸ் அவர் கொடுக்குற காசை வந்து 2 பகிர்ந்து தான் கொடுக்கணும். அது வந்து இன்னொரு பேரண்ட் இருக்காரு, ஓகே, இவர்கிட்ட 50 வெள்ளி தான் இருக்கு. இவரும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. இவன் வந்துட்டு இந்த பையன் கத்தக்கலா தாகோன் தீகா படிக்கிறான், இவன் வந்துட்டு ஃபார்ம் 5 படிக்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து அப்பா 2 பேர் சேமாக கொடுக்க முடியாது. 3ஆம் ஆண்டு பையன் வந்து கொஞ்சமாக சாப்பிடலாம். ஃபார்ம் 5 பையன் வந்து பெரிய ஒரு புக்கு வாங்க வேண்டியிருக்கும். ஃபார்ம் 5 பையன் கிளாஸ் தம்பான் இருக்கும், ஸ்கூல் முடிஞ்சு கிளாஸ் தம்பான்னு சொந்தமாக பஸ் ஏறி வரணும். 3ஆம் ஆண்டு மாணவர் என்ன செய்யலாம், ஸ்கூல் முடிஞ்சாலும் பஸ் இருக்கும், பஸ் நார்மலாக ஏறி வரலாம். ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அப்போ அப்பா என்ன செய்யலாம், 50 கொடுக்கும்போது இவருக்கு வந்துட்டு 15 கொடுக்கலாம், இவருக்கு வந்து 35 கொடுக்கலாம். அப்போ தான் அந்த அப்பா என்ன செய்யறாரு, அந்த காசை டிவைட் பண்ணி கொடுக்குற 2 பேர்த்துக்கு. ஸோ இதே கான்செப்ட் தான் வோல்டேஜ் டிவைடர் யூஸ் பண்ணும். உங்களுக்கு இருக்கிற மொத்த வோல்டேஜ் வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும். ஓகேயா? ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
ஓகே. ஸோ எப்படி டிவைட் பண்ணி கொடுக்கணும்னாக்கா, ஓகே இந்த கால்குலேஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நீங்க செய்யணும்னு அவசியம் தான். பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 3.3 வோல்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே, லெட்ஸ் சே நம்மளுக்கு வந்து இங்க ஒரு எல்இடி, ஓகே, ரெண்டு ரெசிஸ்டர் வைப்போம். நான் ரெண்டு ரெசிஸ்டர் வைக்கிறேன். ஓகே, ரெண்டு ரெசிஸ்டர் வைக்கிறேன், ரெண்டு ரெசிஸ்டர் வைக்கிறேன். ஓகேயா? ஓகே, ரெண்டு ரெசிஸ்டர் வைக்கும் போது, ஓகேயா, லெட்ஸ் சே இது வந்துட்டு 1000 ஓம் ரெசிஸ்டர். உங்களுக்கு தெரியணும் எப்படி கன்கல்ட் பண்ணலாம். ஓம் பாய்ப்போம், ஓம் பாய்க்கலாம், இப்படியும் பாய்க்கலாம், இல்லைன்னா ஆர் பாய்க்கலாம், கே பாய் யூஸ் பண்ணலாம். இப்போ 1000 ஓம்னாக்கா நம்ம என்ன செய்வோம், இதை வந்து 1Kன்னு போடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ தான் எப்படி படிக்கிறதுன்னு கண்டிப்பா தெரியணும். 1Kனா 1000 ஓம், 1000 ஆர், 330 ஆர் இருக்கும். நம்மளோட நீங்க அந்த சிஆர் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 விதமான ரெசிஸ்டர் இருக்கும். எல்லா ரெசிஸ்டர் எடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து 100 ஆர் இருக்கும். 100 ஆர்னா 100 ஓம்ல, 100 ஓம். 330 ஆர்னா 330 ஓம். அதோட என்ன சொல்லுவாங்க, லோடு 470 இருக்கும். இது மஞ்சள் கலர் இருக்கும், மஞ்சள் நிறத்துல இருக்கும், 470 ஓம். அப்புறம் உங்களுக்கு வந்து 1K இருக்கும். 1K வந்துட்டு 1000 ஓம். அப்புறம் 10K இருக்கும், 10,000 ஓம். உங்கள்கிட்ட 5 ரெசிஸ்டர் இருக்கும். இந்த 5 ரெசிஸ்டர் வச்சு தான் உங்களுக்கு கேள்வி வரும், தவிர வேற எதுவும் வந்து வர கால் பண்ணாதீங்க. இந்த 5 ரெசிஸ்டர் தான் உங்கள்கிட்ட இருக்கு பாக்ஸ்ல. அப்படியே உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ லெட்ஸ் சே நான் வந்துட்டு சின்னது வைக்க, ரொம்ப பெருசு வேணா. இங்க வந்து நான் 100 வைக்கிறேன் வச்சுக்கோங்க. ஐ புட் 100 ஆர். இங்க வந்து ஒரு 100 ஆர். பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்துட்டு சேம் லோட். அப்ப இந்த பையனும் ஃபார்ம் 5, அந்த பையனும் ஃபார்ம் 5. அப்ப எனக்கு 3.3 வோல்ட் நான் கொடுத்தேனாக்கா, ஓகே, 3.3 வோல்ட்ல வந்து பாதி எவ்வளோ, கால்குலேட்டரா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, 3.3 எவ்வளோ பாதி, 1. ஐம் நாட் 7, ஐ திங்க் 65ல. அப்ப இங்க வந்து 1.65 வோல்ட் போகும், இங்க வந்து 1.65 வோல்ட் போகும். ஓகே, லெட்ஸ் சே எப்படி க்ளோஸ். ஓகே, எப்படி போட்டுருவோம். ஸோ இதுதான் வோல்டேஜ் டிவைடர். ஸோ நான் ரெண்டுமே சேமான ரெசிஸ்டர் வச்சிருக்கிறதுனால நான் கொடுக்குற வோல்டேஜ் ரெண்டு பேத்துக்கும் பாதி பாதியா போகும். ஓகே, ஓகே. இப்போ வந்து லெட்ஸ் சே 3.3 வோல்ட் நான் கொடுக்குறேன். நம்ம எப்பயுமே 3.3 வோல்ட் தான் விளாடுவோம். ஐ மீன் ப்ளே பண்ணுவோம்ல, நம்மள மைக்ரோபிட் அவ்வளோதான். ஓகே, லெட்ஸ் சே நான் வந்து ரெசிஸ்டர் 1 வச்சுக்கோமே. திஸ் இஸ் R1 and then this is R2. ஓகே, லெட்ஸ் சே இது வந்துட்டு நான் 10,000 ஓம் போடுறேன். ஐ சேட் 10K. இங்கேயும் நான் 10K போடுறேன் வச்சுக்கோமே. ஓகே, க்ளோஸ். இப்பயும் பார்த்தா வேல்யூ வந்து வந்து 100 தான். இப்போ 10K, ஈவன் 10K ரெண்டு ரெசிஸ்டரும் சேம் வேல்யூ தான். ஓகே, அப்ப என்ன செய்யும், இந்த வோல்டேஜ் பாதியா டிவைட் பண்ணிக்கும். இப்போ இங்க வந்துட்டு நாமும் 3.3 டிவைட் பை 2 இஸ் 1.65. 3.3 டிவைட் 2 இஸ் ஈக்குவல் டு 1.65. மேபி இன்னொரு கொஸ்டின் கொடுத்து உங்களை அந்த வோல்டேஜ் கனெக்ட் பண்ண சொல்லலாம். அந்த வோல்டேஜ் வந்துட்டு எங்கேயாவது வந்து உங்க அவுட்புட் தெரியுற மாதிரி காட்ட சொல்லலாம். ஓகே, இப்படி கொஸ்டின் இருக்கலாம். ஸோ இது எங்க நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ ஓகே, லெட்ஸ் சே இங்க வந்து நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, யூ கேன் மெஷர் சம்வே ஹியர். ஓகே, இதுல இருந்து இது பார்த்தீங்கன்னாக்கா V1, இங்க இருந்து இங்க பார்த்தீங்கன்னா V2. ஓகே, V1 V2. ஓகேயா? அதாவது நம்ம வந்து இங்க இருந்து V கொடுக்குறோம். ஓகே, இங்க let's say நம்ம giving a voltage. Okay, let's say this is R1. இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துருவோம். Let's say this is R2. Okay, divide by like this is the circuit. அப்ப நான் R இங்க போற வோல்டேஜ் வந்துட்டு let's say V1. இங்க போற வோல்டேஜ் வந்துட்டு let's say V2. ஓகேயா? So let's say I don't want to calculate this one, I want to calculate V1. Okay, formula நீங்க எப்படி இருக்குன்னா V1 equal to, நல்லா பார்த்துக்கங்க, R1, okay, divide by total R. Okay, total R னா ரெண்டு R கால்குலேட் கூட்ட வேண்டியது R1 plus R2.
ஓகே டைம்ஸ் வித் இன்புட் வோல்டேஜ். ஓகே ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ அதே நீங்கள் V2 கணக்கு பண்ண போறீங்கன்னாக்கா V2 ஈக்குவல் டு R2, அதாவது இந்த R V2 இங்க இருக்கு, R2 இங்க இருக்கு, ஓவர் R1, அதே கீழே அதே R1 R2 டைம்ஸ் V. இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே அப்படி கொஸ்டின் இதை பத்தி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம கொடுத்துருவோம், நீங்க ஃபாலோலாம் பண்ண தேவையில்ல. ஓகே பட் நம்ம ஆப்ஜெக்டிவ்ல கேட்டோம்னா ஃபார்முலா கொடுக்க மாட்டோம், சொந்தமா தான் இருக்கணும். ஓகே நான் திரும்பி சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு கல்குலேஷன் நம்ம இல்லாத மாதிரி பார்த்துக்குவோம். இதுதான் சிம்பிள் கல்குலேஷன் தான். மேபி ஆசிரியர்களுக்கு நம்ம கல்குலேஷன் கொடுக்கலாம். ஓகே ஓகே இப்போ பார்ப்போம். இதே வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே உங்களுக்கு V கொடுக்குறேன், V சப்ளை பண்ணுறேன். லெட்ஸ் சே V இஸ் 3.3 வோல்ட். ஓகேயா, V I supplied. Okay, and then let's say R1 equal to 100 ohm வச்சுக்குமே. 100 R போட்டா 100 ohm. Let's say R2 equal to 1000 ohm. இப்போ ரெண்டுமே சேம் இல்லை, ரெண்டு வேற வேற. நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வேற வேற. ஓகேயா, and then this is the circuit I do. Okay, now I want to find my what is my V1, அதாவது இதுக்கும் இந்த ரெசிஸ்டருக்கு வந்துட்டு எவ்வளவு வோல்டேஜ் யூஸ் பண்ணதுன்னு பார்க்க போறேன். ஓகே ஃபார்முலா என்னது? ஸோ V1 ஈக்குவல் டு R1 ஓவர் R1 பிளஸ் R2 டைம்ஸ் V, டோட்டல் V. ஓகேயா, ஸோ இப்போ R1 எவ்வளோ? 1000. R2 எவ்வளோ? 100. சாரி, R1 வந்து 100 பிளஸ் 1000 டைம்ஸ் 3.3. ஓகே, இந்த மாதிரி கல்குலேஷன் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. கொடுத்தானாக்கா நீங்க கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும், கால்குலேட்டர் யூஸ் பண்ண தான் செய்ய முடியும். கால்குலேட்டர் காலையில அதனால நீங்க கால்குலேட்டர் எடுத்து வரணும் அவசியம் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் கொடுக்க மாட்டோம். ஸோ யூ டோன்ட் வரி. இது வந்து நான் சும்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறனால நான் அந்த மாதிரி சும்மா ஒரு போட்டுறேன். ஸோ டைம்ஸ் 3.3 ஏறக்குறைய எவ்வளோ வருதுன்னாக்கா 0.3 வருது வோல்ட். அப்ப இது வந்துட்டு 0.3 வோல்ட் யூஸ் பண்ணிருச்சுனாக்கா, அதாவது 50 வெளியில வந்துட்டு இங்க வந்துட்டு 2 வெளி பாய்ச்சிட்டாங்கனாக்கா பேலன்ஸ் கண்டிப்பா 48 வெளி இருக்கணும். அப்ப இங்க வந்து நீங்க கால்குலேட் பண்ண தேவையில்ல, V2 வந்து நீங்க கால்குலேட் பண்ண தேவையில்ல, பிகாஸ் V1 நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க. ஸோ V2 மஸ்ட் பி டோட்டல் இன்புட் இது minus 0.3. ஸோ மேபி V2 ஈக்குவல் டு 3 வோல்ட். ஸோ இதான் பேசிக் ஆஃப் வோல்டேஜ் டிவைடர். முதல்ல சொன்ன மாதிரி லெட்ஸ் சே நம்ம ரெண்டு சேமா போடுறோம் வச்சுக்கோமே. லெட்ஸ் சே ஐ கிவ் a V. லெட்ஸ் சே இங்க வந்துட்டு நான் ஒரு 100 ஓம் போடுறேன். ஓகே, இங்கே வந்துட்டு நான் ஒரு 100 ஓம் போடுறேன் வச்சுக்கோமே. இப்போ கால்குலேட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு பேருக்கு எவ்வளவு வருதுன்னு. அப்ப ஐ வாண்ட் டு ஃபைண்ட் V1. ஸோ V1 என்ன வரும்? V1 ஈக்குவல் டு R1, this is R1, this is R2, R1 over R1 plus R2 times 3.3. சவுண்ட் அடைச்சிடுங்கய்யா. ஸோ திஸ் இஸ் V1. ஸோ R1 is 100, R2 is 100 plus 100 times 3.3 volt. Okay, so 100 divided by 200 times 3.3, 1.65. பார்த்தீங்களா, நான் சொன்னால 1.65. இது மாதிரி கால்குலேஷன் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ஆசிரியர்கள் முடிஞ்சா மாணவர்களுக்கு இந்த மாதிரி சின்ன சிம்பிள் கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேயா, ஸோ இதுதான் வோல்டேஜ் டிவைடர். ஆக்சுவலி நான் வந்து இன்னும் கொஞ்சம் டஃபாக இந்த சொல்லிக் கொடுக்கலான்னு தான் கொஸ்டின் நம்ம டிசைட் பண்ணோம். அதாவது எரே டைரக்டாக சொல்லியிருந்தேன், ஐ வாண்ட் டு கிவ் எரேன்னு. பட் எனக்கு வந்துட்டு உங்களால் செய்ய முடியுமான்னு தெரியல. ஸோ ஐ டோன்ட் டு கிவ் எரே. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த செஷன் வந்துட்டு ஐ திங்க் இன்னைக்கு தேதி எத்தனை 31 அக்டோபர். நவம்பரில் வந்துட்டு நான் ஒரு செஷன் செய்வேன் நினைக்கிறேன். ஸோ 1 or 2 செஷன் செய்வேன். ஸோ ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் காம்படிஷன் கொஸ்டின். இப்போ மேபி நான் என்ன செய்யலாம், உங்கள்கிட்ட வந்துட்டு ராஃப்லியாக வந்துட்டு ஐ கேன் டெல் யூ வாட் இஸ் கோயிங் டு கம் அவுட். ஓகே, சில மாணவர்கள் வந்துட்டு இன்னையோட நான் இதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கு கவனத்திற்கு இதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 9 o'clock வரைக்கும் கொடுத்தவங்க மட்டும் தான் நான் பேர் மாற்றுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மாற்ற மாட்டோம். பிகாஸ் நாளைக்கு வந்து நான் அந்த நேம்ஸ்லாம் வந்துட்டு ஆசிரியர்கள் கவனத்திற்கு அந்த நேம்லாம், அதாவது மாணவர்களோட பேர் வந்து நான் வந்துட்டு மிஸ்டர் சுமன்ட்ட கொடுத்துருவோம். அதாவது அது பேர் என்னது, இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ வி கேனாட் சேஞ்ச் எனிமோலா. அப்போ லாஸ்ட் மினிட் உங்களால் வரவே முடியல, ஏதோ பிரச்சனை, ரொம்ப கிரிட்டிக்கலான பிரச்சனை,
நீங்கள் வேறு மாணவர்கள் மாற்றி வந்தீங்கன்னாக்கா மேபி வி கேன் அலாவ். பட் என்னன்னா அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் இருக்காது. ஸோ ஏன்னா அக்கார்டிங் டு கேபிஎம் இன்சூரன்ஸ் நாங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் ஒன் வில் டூ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்னொரு நம்மளுக்கு ஏற்கனவே 20 days 3 weeks இருக்குது. ஸோ வில் ப்ரொசீட் தி இன்சூரன்ஸ். அப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் சும்மா இதுக்கப்புறம் மாணவர்கள் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஹோப்ஃபுல்லி தெர் இஸ் நோ மோர் சேஞ்சஸ்லாம் அன்லெஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ரொம்ப வந்துட்டு ஒன்றுமே முடியாத சுச்சுவேஷனில் மாணவர்களை மாற்றுறீங்களா ஆசிரியர்களை மாற்றினாக்கா மேபி வி கேன் கான்சிடர். பட் ஹோப்ஃபுல்லி நோலா 99.99% ஹோப்ஃபுல்லி நோ. ஏன்னா நம்ம டைம் கொடுத்துட்டோம். இன்னையோட 31st October we want to finalize the number of schools. ஏறக்குறைய ஒரு 100 ஸ்கூல் வருவாங்க நினைக்கிறேன். 104 போட்டிருக்கோம். 104 டீம்ஸ் 104 டீம்ஸ். ஓகே, பேசிக்கலி என்ன நடக்குன்னா நம்ம எனக்கு ஒரு 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 2-3 நிமிஷம் கொடுங்க. ஸோ பேசிக்கலி எனக்கு என்ன செய்ய போகிறோம், நான் திரும்பி இந்த ப்ரீஃபிங் 1 முறை கொடுப்பேன். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காலையில் நீங்கள் வந்த உடனே ஓகே. ஸோ ராஃப்லி வந்துட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன இருக்குனாக்கா தியோரி டெஸ்ட் ஏதாவது கோடிங் சேலஞ்ச் இருக்கும் ஓகே. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கோடிங் சேலஞ்ச் வந்து 30% கேரி பண்ணணும் உங்களோட டோட்டல் மார்க்ஸில். மாணவர்கள் கேட்டுக்கோங்க 30%. அதாவது நீங்கள் என்ன செய்யணும், 2 பேராக உட்காந்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கலாம். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் சத்தம் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது சத்தம் இல்லாமல்னா அதுக்குன்னு வாய் அசைக்காமல் அப்படிலாம் சொல்ல முடியாது. முதுவா அமைதியா. ஏன்னா நீங்க வேகமா பேசி உங்க பக்கத்துல உங்க அதெல்லாம் விளங்கிருச்சுனாக்கா அவங்க உங்களை காப்பி பண்ணிட்டா நீங்க எங்களை வந்து பிளேம் பண்ண முடியாது. ஸோ நீங்க உங்களுக்குள்ளேயே அழகா டிஸ்கஸ் பண்ணி செய்யலாம். ஓகே, கோடிங் சேலஞ்சில் வந்துட்டு we put 3 questions. Question 1, Question 2, Question 3. எல்லாமே வந்துட்டு 15 நிமிஷம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். 15 minutes, 15 minutes, 15 minutes. ஓகே, அப்ப இதுக்கு வந்துட்டு ஏறக்குறைய 45 minutes. ஆனால் அது முன்னுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஹவர் வந்துட்டு ஃபெமிலியரைசேஷன் ஒன்று இருக்கும். ஃபெமிலியரைசேஷன் சொல்லுவாங்க. ஃபெமிலியரைசேஷன் சம்திங்களா 8 to 9 வந்து ஃபெமிலியரைசேஷன் 1 மணி நேரம். இந்த டைமில் வந்துட்டு வில் செக் யுவர் லேப்டாப், வில் செக் எவ்ரிதிங் A to Z. அதெல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம் லேப்டாப் என்னென்ன இருக்கணும் இருக்கக்கூடாது. எவ்ரிதிங் வில் டெல் யூ. வில் செக் ஒரு லேப்டாப்பை நாங்கள் செக் பண்ணிவிட்டு and then we give you a green card. அது நான் ரேத்து I will give you more briefly. And then 9 to 9:45 வந்துட்டு we are targeting இந்த டெஸ்ட் முடிச்சிருவோம். எல்லாமே கோடிங் தான் செய்யணும். ஓகே, you not necessary to do a circuit. 30 மார்க் வந்துட்டு only for coding. ஓகே, we only check your HEX file. இது என்ன ஃபைல் தரணும்னா டீச்சரை கேளுங்க. இல்லைனாக்கா டீச்சர்ஸ் எங்கள்கிட்ட I think we will teach you HEX file. ஓகே, இது மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ மேபி 9:45 to 10 வந்துட்டு சப்மிஷன்ல நம்ம கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். and then you go for a break. ஓகே, 10 o'clock நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னாக்கா 10:30 to 12:30 we do இன்னொரு சேலஞ்ச் டாஸ்க் 2ல. இது வந்து டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 இருக்கும். இது வந்து சேலஞ்ச் 2 மாதிரி இந்த பேர் என்ன வச்சுங்க. ஓகே, சேலஞ்ச் 2. அது இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு 1/2 மணி நேரம் வந்து ஃபெமிலியரைசேஷன் இருக்கும். ஓகே, we start at 11 o'clock until 11:45 45 minutes இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் கோடிங்கும் செய்யணும், நீங்கள் வந்து சர்க்கியூட்டும் டெவலப் பண்ணணும். 2 வேலை இருக்கும். ஓகே, கோடிங் செஞ்சுட்டு சர்க்கியூட் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்போம். நீங்கள் படிக்கணும். ஒரு 5-6 பேஜ் இருக்கும் அந்த இது பேப்பரு. ஸோ நீங்கள் ஒழுங்கு எல்லாத்தையும் கரெக்டாக படித்து எப்படி அதில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சிடலாம். கோடிங் வந்து நம்ம சர்க்கியூட் வந்து செஞ்சிடலாம். ஓகே, ஸோ அந்த சர்க்கியூட் உங்களுக்கு அறவே வரங்கள ரொம்ப கஷ்டமாக இருக்குனாக்கா and then we see lah. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், we will do evaluation அரவுண்ட் 12 to 1 வந்து evaluation செய்வோம். ஓகே, மேபி உங்கள் இடத்துக்கு வருவோம், உங்கள்கிட்ட கேள்வி கேட்போம், உங்களை பின்னாடி திரும்ப சொல்லிட்டு ஒரு ஒயரை கட்டி தூக்கி அங்கே போட்டுட்டு திருப்பி உங்களை ரீகனெக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் செய்வோம். இதெல்லாம் வந்துட்டு வில் பி இந்த Q&A இருக்கும். மார்க்கிங்கும் இருக்கும். இதுக்கு வந்து 40% மார்க்கிங்கும் இருக்கும். Q&A கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ரொம்ப கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. பட் யார்கிட்ட கேட்குறோம் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். 2 ஸ்டூடெண்ட் வருவீங்க, ஒரு ஆள் வெளியே போய் சொல்லிடுவோம், ஒரு ஆள் அங்கே இருக்க சொல்லுவோம். மேபி ஏதாவது ஒரு ஒயர் கழட்டிடுவோம், ஏதாவது கொம்பவுண்ட் கழட்டி தூக்கி வீசி போட்டு அங்கே போட்டு ஓகே நீ இப்போ இது திருப்பி கனெக்ட் பண்ணி ஒயர் கழட்டி விட்டு அந்த மாதிரிலாம் செய்வோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ட்ரபிள் ஷூட்டிங்ல அது செய்வோம். ஸோ அது முடிஞ்சோடனே தென் கோ ஃபார் மக்கான் and then 2 to 3 வந்துட்டு இஸ் யோர் ஆப்ஜெக்டிவ்.
objective வந்துட்டு ஸ்டூடெண்ட்க்கு 40 கொஸ்டின், டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு மேபி 20 or 25 கொஸ்டின். ஸோ இந்த டைமில் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு செமினார் இருக்கும். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு அந்த டேவான் இருக்கும்போது டீச்சர் செமினார், டீச்சர் ஹேவ் டு பி இந்த செமினார். ஸோ செமினார் நம்ம அட்டெண்டன்ஸ் எடுப்போம். டீச்சர் செமினார் அட்டென்ட் பண்ணலனாக்கா மேபி there will be some fine lah. Okay, I think that's all for today. So next class வந்து I will focus only on competition. நீங்க எங்க வரணும், எப்படி வரணும், எத்தனை மணிக்கு வரணும், என்ன செய்யணும், என்ன உடுப்பு போட்டு வரணும், கம்ப்ளீட்டா அடுத்த நெக்ஸ்ட் செஷன் 4 வந்து I will explain to you. Hopefully next week இல்லைனாக்கா 7 முடியலனாக்கா மேபி 40, மேபி 7ல நானும் கொஞ்சம் பிஸி, 14 நான் கொஞ்சம் பிஸி. அப்போ அது முடிஞ்சால் நம்மளோட காம்படிஷன் வந்துடும். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்ல ஐ ட்ரை டு அரேஞ்ச் Thursday, Friday அடுத்தோட நான் கொஞ்சம் பிஸி தான். ஸோ நம்ம சொல்கிறேன். ஸோ the session 4 is basically I will explain to you about the competition. Okay, any question? நம்ம அரை மணி நேரம் ஆச்சு. I take just 30 minutes. கந்தன் சார் ஏதாவது எங்க இருக்கீங்களா? கேள்வி அவங்ககிட்ட கொடுங்க. என்ன சார்? மாணவர்கள் ஆசிரியர் ஏதாவது கேள்வி கேட்கட்டும். கேள்வி அப்ப நீங்க பாத்துங்க, சேட்ல வந்து நம்ம இது போட்டிருக்கோம், என்னது அட்டெண்டன்ஸ் லிஸ்ட். யூ கேன் புட் யுவர் அட்டெண்டன்ஸ் தேர். ஸோ ஐ வெரி சாரி, ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து 2 முறை என்கிட்ட கேட்டீங்க, சரியான பிஸி, தீபாவளி இது. ஸோ ஐ ஆல்ரெடி அப்லோட். முடிஞ்சிருக்கா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நீங்க எல்லாமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு வேலை ஒரு காலத்துல யூடியூப் சேனல் நல்லா வந்து நிறைய சப்ஸ்கிரைப் வந்துட்டு அது மூலம் நிறைய பணம் வந்தாலும் அது நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் வந்துட்டு மேபி வில் ஸ்பெண்ட் மோர் ஆன் தமிழ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ முடிஞ்சிருக்கா அந்த யூடியூப் நிறைய ட்ரை டு. யாரும் என்னமோ சொல்றீங்க, யார் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கப்பா. யுவன் கிட் நம்ம எடுத்துட்டு வரணுமா இல்ல கிட் எல்லாம் கொடுப்பாங்க, கிட் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க ஒண்ணுமே எடுத்து வரணும், நீங்க லேப்டாப் மட்டும் தான் எடுத்துட்டு வரணும். ஓகே, நம்ம அது அடுத்த செஷன் வந்து வில் எக்ஸ்பிளைன் டு A to Z. வந்து நீங்க ரெடி பண்ணி தெரிய பரிச்சை ஓடிட்டு இருக்க 6ஆம் ஆண்டு பரிச்சை முடிஞ்சோடனே யூ ஆல் ட்ரெயின் பண்ணுங்க. ஓகே சார், थैंक यू. ஓகே, வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? வேற நோ இல்ல. ஓகே, வேற யாராவது ஏதாவது क्वेश्चन கேட்கணுமா? இல்ல சார். ஓகே, இப்போ வேற क्वेश्चन எல்லாம் ஐ திங்க் சார் ஏதாவது சொல்றீங்களா சார்? சரி, அட்டெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா 100 பேர் வந்திருக்காங்க சார். ஸோ ஒரு மகிழ்ச்சி. அது மாணவர்களா ஆசிரியர்களா நம்மளுக்கு தெரியல. ஸோ எனிவே 100 பேர் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். ஸோ இது தொடர்ந்து இந்த அட்டெண்டன்ஸ் ஃபுல்லா இருக்கணும். ஸோ மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி. கணேசன் சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ நாங்களாம் அவருக்கு வந்து பக்கவலமா தான் இருக்கோம். நீங்க ஒத்துழைத்தால் தான் அடுத்த கட்டம் தமிழ் பள்ளிக்கூட வளர்ச்சிக்கு நாங்கள் உதவி செய்ய எங்களால முடியும். நாங்கள் அரசாங்கம் அல்ல, இப்பயும் சொல்ல நம்ம சாதாரண ஒரு என்ஜிஓ. இந்த என்ஜிஓ எந்த பணமும் யாரும் கொடுக்கல, மக்களோட பணத்தை வைத்து கொண்டுதான் உங்களுக்கு அந்த உதவியை நம்ம செய்யறோம். சரிங்களா? அனைவரும் இதுல பயன்படுத்த வேண்டும் என்று நம்மளுடைய ஓகே சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஸோ நம்ம மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். அந்த டைம்ல வந்துட்டு ஐ டூ பிரசன்டேஷன் எவ்ரிதிங் அபவுட் த காம்படிஷன். அப்போ டைம் இருந்தால் மேபி another one செய்யலாம், டிப்ஸ் கொடுக்கலாம். பட் சீலாம் மேபி அடுத்த வாரம் வந்து வில் பி த லாஸ்ட் செஷன். யூ ஆர் ரெடி ஃபார் யோர் pertandingan lah. So okay, thank you for all for coming. 100 பேர்னா very good attendance today. So I'll see you all next week. Bye bye. Bye sir, see you later. Bye, sir. Bye sir. Thank Bye you, sir. sir. Bye sir.